தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/10/2025 திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், இரவு 6:36 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 8ஆம் தேதி பிறந்தா சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் பிறந்த தேதி 8ங்கிறது சனிக்குரிய ஆதிக்கம், அது எப்படி ஏன் நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. 8ன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். எல்லா எண்களும் 1, 2, 3ன்னு போட்டிங்கன்னா கீழே தான் வந்து முடியும். ஆனால் 8 மேலேருந்து வந்து திரும்ப மேலே போயிடும். 2 பூஜ்ஜியங்கள் ஒன்றின் மேல் ஒன்று இணைந்தது தெய்வீக எண்ணுங்கிறேன். மறுபிறப்பில்லாத எண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தா சனி ஒருத்தருக்கு உச்சமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப பெரிய அளவில் அவங்க புகழ் பெறுவாங்க. அப்படி இல்லைனாலும் குரு பார்த்த சனியாக அவர்கள் ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் மிகப்பெரிய பலன் அவர்களுக்கு கிடைக்கும். வாக்கு பலிதமெல்லாம் இருக்கும். 8 என்பது வெற்றிக்கு 8ன்னு அடிக்கடி சொல்றது வழக்கம். 8இல் பிறந்தவர்களுக்கு எப்படி வாழ்க்கைங்கிறத பற்றி ஒரு சின்ன பாடல். 8 நிலை பிறந்தவர்கள் பெயர் அமைந்தோர் எந்நாளும் வெற்றியின் மேல் வெற்றி காண்பார். 8ல் பிறந்தாலும் சரி, 8, 17, 26 பிறந்தாலும், பெயர் எண் 8ல் அமைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் வெற்றியின் மேல் வெற்றி காண்பார். ஒட்டி வரும் 17ல் 26ல் உங்களது பிறந்த நாள் அமையுமானால், வெறும் 8ல் பிறக்காம 17, 26 பிறந்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கும். அமானுஷ்ய சக்திங்கிற உங்களது பிறந்த நாள் அமையுமானால் சுற்றமெல்லாம் பாராட்டும் வாழ்க்கை சேரும். சொல்லும் சொல் வெல்லும் சொல் ஆய் மாறும். பற்றி தொட்டி அனைத்தினிலும் புகழ் குவியும். எல்லா ஊர்லேயும் உங்கள் பேர் பரவுமா. பாராட்டு மழையிலும் நனைய வைக்கும். திட்டங்கள் அத்தனையும் 35ல் சிறப்பாக கைகூடும், மகிழ்ச்சி சேரும். அதில் பிறந்தா 26 வயதில் ஒரு மாற்றம் வரும், 35 வயதில் ஒரு மாற்றம் வரும், 44 வயதில் ஒரு மாற்றம் வரும், 53 வயதில் ஒரு மாற்றம் வரும். வரும் மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். 17லே பிறந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாட்டை ஆள்பவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல அரசியல் களத்தில் இருப்பவர்கள், மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் பார்த்தால் இந்த 17, 26 என்ற எண் ஆதிக்கத்திலே இருப்பார்கள். ஆகையினாலே 8 என்பது ஒரு வெற்றிக்குரிய எண் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பூசல் கழகென்று புதுமை படைக்கின்ற நாள். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். செவ்வாய் பார்வை நன்றாக இருப்பதனாலே இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு இன்று ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் உடல்நிலையும் சரியாக இருக்காது, மனநிலையும் சரியாக இருக்காது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதனாலே வாழ்க்கை துணை வழியே சில நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் வரலாம். பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும். சந்திரன் 2ல் சஞ்சரிப்பதனாலே உங்களுக்கு உடன்பிறப்புகள் வெளியில் உறுதுணையாக இருக்கும். உடன்பிறப்புகள் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். எனவே நீங்கள் இன்றைக்கு கிழமை திங்கள் என்பதனாலே இன்றைக்கு சோமஸ்கந்தரை வணங்குவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், தனாதிபதி சந்திரன் இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தனவரவு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும். எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் உடனடியாக அது நடைபெற்றுவிடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி முடியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சியும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. கிளைத்தொழில்கள் தொடங்கும் முயற்சி கூட இன்று கைகூடலாம். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு செய்வதன் மூலம் முன்னேற்றம் காண இயலும். மூத்தவர்களின் ஆலோசனையும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை கொஞ்சம் உங்களுக்கு அதிகம் தேவை. ராசிநாதன் சந்திரன் என்பதனாலே தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லும். எனவே எதிர்மறை சொற்களை தவிர்த்து, எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது பலம் இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அதிகாலையில் ஒரு அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். திடீர் பயணங்கள் திகைக்கவும் வைக்கும். அயல் நாட்டிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். அங்கு நீங்கள் பணிபுரிய வருகிறீர்களா என்று கேட்டு நீங்கள் முன்னதாக விண்ணப்பித்திருந்ததற்கு இன்று உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இலாகா மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள், அது கைகூடலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். அது மட்டுமல்ல, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படுத்தவர்களின் நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. இந்த நாள் யோகமான நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே தனாதிபதி செவ்வாயும் விரையாதிபதி புதனும் இருக்கிறார்கள். தனவரவு வந்தாலும் உடனுக்குடன் விரயங்களும் ஆகலாம். இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. இது போன்ற காலங்களில் சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். ஆனால் ஆபரண சேர்க்கை உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு செவ்வாய் ராசிகள் இருப்பதனாலே பூமி வாங்கும் யோகம் உண்டு. என்றைக்கோ பத்திரப்பதிவில் தடை இருந்தால் அது அந்த பத்திரப்பதிவில் உள்ள தடை இன்று நீங்கும். அது மட்டுமல்ல, என்றைக்கோ வாங்கி போட்ட இடம், குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாம் என்று நீண்ட நாட்களாக சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கும் இப்பொழுது முடிவு கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இருந்தாலும் கூட பக்குவமாக பேசி காரியங்களை நீங்கள் சாய்த்துக் கொள்ளத்தான் வேண்டும். அலைபேசி மூலம் வருகின்ற தகவல்களை யோசித்து பதில் சொல்லுவது நல்லது. 4ஆம் இடத்திலே ராகு சனி. எனவே உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. யாருக்கும் பணப்பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிக்கு 7லேயே சந்திரன். அஷ்டமாதிபதி 7ல் இருப்பதனாலே கொஞ்சம் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் வரலாம். மனக்கவலைகள் அதிகரிக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் கொஞ்சம் அமைதி குறையலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு கூடத்தான் செய்யும். இதுபோன்ற நேரங்களிலே நல்ல விரயங்களை வீண் விரயமாகாமல் இருக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேதுவின் ஆதிக்கம் இருக்கின்றது. நாக கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கிறது. 2ஆம் இடத்திலோ ராகு இருப்பது நன்மைதான். 2ல் ராகு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். ஆனால் அஷ்டமத்தில் கேது இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். அதே நேரத்திலே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லைக்காகவும் செலவழிக்கலாம். அடுத்த நலன்களையும் செலவழிக்கலாம். உறவினர்களுக்காக கேட்ட இடத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழலும் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை செய்ய இயலாமல் போகலாம். குறுபார்வை இருப்பதனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஓரளவு நற்பலன்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ஜென்மச்சனி வக்கிரமாக இருந்தாலும் சரி, வக்கிரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் சில காரியங்களில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். இருந்தாலும் நீங்கள் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையை தக்க விதத்தில் அதை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் வரும். இன்று பொருளாதாரத்தில் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்களை அதிகரிக்கும் நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் வரலாம். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட இன்று மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.